ஒரு வறண்ட கிராமம். ஒரு சிறுவன் மட்டும். ஒரே ஒரு விதை. அந்த ஒரு விதை முழு கிராமத்தையே மாற்றியது. ஒரு காலத்தில் ஆரியன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு 17 வயது. அவன் ஒரு வறண்ட கிராமத்தில் வசித்து வந்தான். அந்த கிராமத்தில் மரங்களே இல்லை. நிலம் முழுவதும் பழுப்பு நிறமாகவும் வெறுமையாகவும் இருந்தது. சூரியன் எப்போதும் மிகவும் சுட்டெரித்தது. தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. மக்கள் ஒவ்வொரு நாளும் போராடினார்கள். ஆரியனின் தந்தை சந்தையில் காய்கறிகள் விற்றார். ஆனால் காய்கறிகள் நன்றாக வளரவில்லை. மண் மிகவும் வறண்டு இருந்தது. அவரது தாய் வீட்டில் வேலை செய்தாள். அவள் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் சேமிக்க முயன்றாள். அனைவருக்கும் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. ஆரியனுக்கு ஒரு கனவு இருந்தது. அவன் தன் கிராமத்தை மீண்டும் பசுமையாக்க விரும்பினான். ஆனால் மக்கள் அவனது கனவை பார்த்து சிரித்தார்கள். ஆரியனின் சொந்த நண்பர்கள் கூட அவனை கேலி செய்து, "நீ உன் நேரத்தை வீணடிக்கிறாய் ஆரியன்" என்றார்கள். ஆனால் ஆரியன் கைவிடவில்லை. அவன் தன் இதயத்தை நம்பினான். ஒரு நாள் ஆரியன் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் மிகவும் சோகமாகவும் சோர்வாகவும் உணர்ந்தான். அதை பார்த்து அவனது தாய் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். "என் மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" ஆரியன், "அம்மா, நான் மரம் நட விரும்புகிறேன். நம் கிராமத்தை அழகாக்க விரும்புகிறேன். ஆனால் யாரும் எனக்கு ஆதரவளிப்பதில்லை. எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள்" என்றான். அவனது தாய் அவன் கையை மென்மையாக பிடித்தாள். "என் குழந்தாய், பெரிய காரியங்கள் எப்போதும் சிறியதாகவே தொடங்கும். மற்றவர்கள் நம்புவதற்காக காத்திருக்காதே. நீ முதலில் நம்பு, பிறகு மற்றவர்கள் உன்னை பின்தொடர்வார்கள்." அவளது வார்த்தைகள் ஆரியனுக்கு புதிய நம்பிக்கை அளித்தன. அவன் தன் வேலையை தொடங்க தீர்மானித்தான். அடுத்த நாள் காலை ஆரியன் மிக அதிகாலையில் எழுந்து கிராமத்தின் எல்லைக்கு நடந்து சென்றான். அங்கே ஒரு சிறிய யாரும் பயன்படுத்தாத வெற்று நிலம் இருந்தது. ஆரியன் அந்த வறண்ட மண்ணில் அவன் தனது முதல் விதையை நட்டான். அவன் அதன் மீது சிறிது தண்ணீர் ஊற்றினான். ஒரே ஒரு விதை, ஒரு சிறிய விதைதான், ஆனால் அது ஒரு தொடக்கமாக இருந்தது. ஆரியனுக்குள் ஏதோ ஒன்று மாறுவதை உணர்ந்தான். "இது எனது முதல் படி. நாளை இன்னும் அதிகமாக நடுவேன்." ஒவ்வொரு காலையும் ஆரியன் அந்த இடத்திற்கு சென்றான். அவன் தினமும் ஒரு விதையை நட்டான். சில சமயங்களில் 2 விதைகளை நட்டான். விதைகளுக்காக தன் கைச்செலவு பணத்தை பயன்படுத்தினான். பழைய புட்டிகளில் மழை நீரை சேமித்தான். தன் விதைகளுக்கு கவனமாக தண்ணீர் ஊற்றினான். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஆனால் எதுவும் வளரவில்லை. நிலம் பழுப்பு நிறமாகவும் வெறுமையாகவும் இருந்தது. ஆரியனுக்கு கவலையாக இருந்தது. ஆனால் அவன் முயற்சியை கைவிடவில்லை. அவன் தன் தாயின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். பெரிய விஷயங்கள் சிறியதிலிருந்துதான் தொடங்கும். அதனால் அவன் தொடர்ந்து விதைத்தான், தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினான், தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்தான். 1 மாதம் கழித்து ஆரியன் தான் விதைத்த இடத்திற்கு சென்றபோது ஒரு சிறிய பச்சை இலையை கண்டான். அது மண்ணில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அவன் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஒரு செடி, ஒரு உண்மையான செடி. அவன் வேகமாக வீட்டிற்கு ஓடினான். "அம்மா, அப்பா, வந்து பாருங்கள்" என்றான். அவர்கள் அவனை விரைவாக பின்தொடர்ந்தனர். அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் அந்த சிறிய பச்சை இலையை கண்டனர். அவன் தாயின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பின. "நீ சாதித்து விட்டாய் மகனே, நீ உண்மையிலே சாதித்து விட்டாய்" என்று அவன் தந்தை அவன் முதுகில் தட்டினார். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் அந்த சிறிய செடியை பார்க்க வந்தனர். சிலர் ஆச்சரியப்பட்டனர், சிலர் இன்னும் சந்தேகத்துடன் இருந்தனர். ஆனால் சில குழந்தைகள் உற்சாகமடைந்தன. அவர்கள் ஆரியனிடம், "நாங்கள் உங்களுக்கு உதவலாமா?" என்று கேட்டார்கள். ஆரியனின் முகம் பிரகாசித்தது. "யாம், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நாம் ஒன்றாக செடி நடுவோம்." அன்று முதல் அவர்கள் அவனது செடி நடும் குழுவாக மாறினர். ஒவ்வொரு காலையும் அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள் ஒன்றாக விதைகளை நட்டனர். அவர்கள் ஒன்றாக செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினர். மெல்லுவாக அந்த வேலை வேடிக்கையாக மாறியது. மெல்லுவாக நம்பிக்கை வளரத் தொடங்கியது. 3 மாதம் கடந்தது. மேலும் பல செடிகள் முளைக்கத் தொடங்கின. அந்த வெற்று நிலத்தில் சிறிய பச்சை இலைகள் தரையை மூடியிருந்தன. கிராம மக்கள் கவனிக்கத் தொடங்கினர். ஒரு கடைக்காரர் விதைகளுக்காக பணம் கொடுத்தார். ஆதரவு மெதுவாக வளர்ந்து வந்தது. ஆனாலும் பலர் நம்பவில்லை. இந்த செடிகள் சீக்கிரம் இறந்துவிடும் என்றும் கோடைக்காலம் அனைத்தையும் கொன்றுவிடும் என்றும் கூறினார்கள். ஆனால் ஆரியன் அந்த நெகர்திர வார்த்தைகளை கேட்கவில்லை. அவன் கடினமாக வேலை செய்து கொண்டே இருந்தான். பிறகு வறண்ட கோடைக்காலம் வந்தது. சூரியன் மிகவும் சுட்டெரித்தது. செடிகள் காயத் தொடங்கின. சில செடிகள் இறந்தன. ஆரியன் மனமுடைந்து போனான். அவன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்களும் வருத்தப்பட்டனர். ஆரியன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். "இல்லை,
நாம் இப்போது நிறுத்தக்கூடாது, ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று அவன் கிராம நூலகத்திற்கு சென்றான். அவன் தாவரங்களை பற்றி புத்தகங்களை படித்தான். அவன் நீர் சேமிப்பு, மூடாக்கு மற்றும் உரம் தயாரிப்பு பற்றி தெரிந்து கொண்டு தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். அவர்கள் புதிய முறைகளை பயன்படுத்த தொடங்கினர். அவர்கள் காய்ந்த இலைகளால் மண்ணை மூடினர். அவர்கள் அதிகாலையில் தண்ணீர் பாய்ச்சினர். அவர்கள் பலவீனமான செடிகளை நிழலால் பாதுகாத்தினர். மெல்லுவாக செடிகள் மீண்டும் உயிர் வரத் தொடங்கின. ஒரு வருடம் கழித்து அந்த வெற்றி நிலம் இப்போது ஒரு சிறிய தோட்டமாக மாறியிருந்தது. 200க்கும் மேற்பட்ட செடிகள் வளர்ந்து கொண்டிருந்தன. சில செடிகள் இப்போது சிறிய மரங்களாக வளர்ந்திருந்தன. பறவைகள் அந்த பகுதிக்கு வரத் தொடங்கின. அங்கே காற்று குளிர்ச்சியாக இருந்தது. கிராம மக்கள் வந்து பார்த்தனர். அவர்களால் அவர்கள் கண்களை நம்ப முடியவில்லை. கிராமத் தலைவர் ஆரியனை அழைத்தார். அவர் சொன்னார், ஆரியன், நீ ஒரு மகத்தான காரியத்தை செய்துள்ளாய். உனது இந்த முயற்சிக்கு நாங்கள் ஆதரவளிக்க விரும்புகிறோம். நாங்கள் உனக்கு மேலும் நிலம் தருவோம். நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் என்றார். ஆரியன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனது கனவு நனவாகி கொண்டிருந்தது. 2 வருடங்கள் கடந்தன. அந்த சிறிய தோட்டம் ஒரு பெரிய காடாக மாறியிருந்தது. 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்ந்து கொண்டிருந்தன. கிராமம் இப்போது வித்தியாசமாக காட்சியளித்தது. பழுப்பு நிற நிலம் முழுவதும் பசுமை படர்ந்திருந்தது. வெப்பநிலை சற்று குறைந்தது. அதிக மழை பெய்ய தொடங்கியது. மண் வளம் பெற்றது. விவசாயிகளால் அதிக காய்கறிகளை பயிரிட முடிந்தது. கிராமத்தில் வாழ்க்கை மேம்பட்டது. ஆரியனை பள்ளிகளில் பேச அழைத்தார்கள். அவர் குழந்தைகளிடம், மரங்களை நடுங்கள், உங்கள் உலகத்தை மாற்றுங்கள், மற்றவர்களுக்காக காத்திருக்காதீர்கள், நீங்களே தொடங்குங்கள் என்றார். அருகில் உள்ள பல கிராமங்கள் அவனது கதையை கேட்டன. அவர்களும் மரங்களை நடத் தொடங்கினர். ஆரியனின் பணி நூற்றுக்கணக்கான மக்களை உத்வேகப்படுத்தியது. 5 வருடங்கள் கடந்தன. ஆரியனுக்கு அப்போது 22 வயது. அவனது கிராமம் முற்றிலும் உருமாறி இருந்தது. எங்கும் மரங்கள் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு காலையும் பறவைகள் பாடின. கிராமம் புகழ் பெற்றது. பல வருடங்களுக்கு பிறகு ஆரியன் ஒரு சுற்றுச்சூழல் ஆசிரியராக மாறினார். உங்கள் கனவு என்ன? அது எதுவாக இருந்தாலும் தயவு செய்து இன்றே தொடங்குங்கள். இன்றே உங்கள் முதல் படியை எடுத்து வையுங்கள். இன்றே உங்கள் முதல் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஒரு சிறிய முயற்சி எல்லாவற்றையும் மாற்றும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இந்த செய்தி உங்களை உத்வேகப்படுத்தி இருந்தால், தயவு செய்து ஷமு மீடியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.